ஹாய், வெல்கம் டு மை சேனல். இது சமச்சீர் கல்வி காமர்ஸ் லெவல் ஸ்டாண்டர்ட். ஸோ நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸோட அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜஸும். ஓகே, ரைட். ஸோ கவர்மெண்ட் கம்பெனிஸ் பற்றி ஆல்ரெடி படித்தோம். எக்ஸாம்பிள்: கோல் மைன்ஸ் அத்தாரிட்டி லிமிடெட், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியன் டெலிஃபோன் இண்டஸ்ட்ரி, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு agro industry corporation, jointly owned by central and state government. So இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஸோ கவர்மெண்ட் கம்பெனிஸ்னால் என்ன? ஸோ கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து வேறு கம்பெனிஸ்லேருந்து 51% ஆஃப் ஷேர் அவங்க ஹெல்ப் பண்ணாக்கா. ஓகே, ஸோ அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது கவர்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கலாம், இல்லாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கலாம். ஓகே, ஸோ எந்த இருக்கலாம், பார்ட்லி இருக்கலாம், ஃபுல்லி இருக்கலாம், கம்ப்ளீட்டாக ஸ்டேட் இருக்கலாம், கம்ப்ளீட்டாக சென்ட்ரல் இருக்கலாம், பாதி சென்ட்ரல் பாதி ஸ்டேட். யார் இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் வந்து 51% ஷேர் மேலே எடுத்துக்கிட்டாக்கா, ஒரு கம்பெனிலேருந்து எடுத்துக்கிட்டாக்கா, அந்த கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனியாக மாறிடும். ஓகே, ஸோ next. So examples வந்து கோல் இந்தியா லிமிடெட், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு ஸ்டேட் கார்ப்பரேஷன், கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஓகே, நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ்: ஈஸி ஃபார்மேஷன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன், ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் தான் ரூல் பண்ணுறதுனால ஸோ ஈஸியாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம கம்பெனி ஆக்ட் பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ என்னென்ன வேணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அதெல்லாம் வச்சுட்டு ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெருசாக ஒன்றும் பெரிய ஃபார்மாலிட்டிஸ் இல்லை. ஏன்னா எல்லா டிசிஷன் யார் எடுக்கிறாங்க? கவர்மெண்ட். நெக்ஸ்ட் இன்டர்னல் ஆட்டோனமினா இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம். ஓகே, அவங்களுக்குன்னு இண்டிபெண்டன்ஸாக இருப்பாங்க. அவங்க என்னென்ன பார்க்கணுமோ எல்லாமே அதை பார்ப்பாங்க, கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் ஜென்ரலாக இருக்காது. ஓகே, அப்படி சொல்கிறோம். ஓகே, இட்ஸ் டே டு டே ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன். கவர்மெண்ட் கம்பெனி இருந்தாலும் சில டைமில் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேருந்து இல்லாட்டி வேறு ஊர்லேருந்து இல்லாட்டி வேறு நாட்டிலேருந்து ஓகே, ஸோ அவங்க சர்வீஸ் வந்து எடுத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, டெக்னிக்கல் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து USSR ஃப்ரம் வெஸ்ட் ஜெர்மனி and the UK for a steel plant at Bilal, Rourkela and Durgapur. ஸோ கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து மற்றவங்கக்கிட்டே கூட ஹெல்ப் எடுத்துக்குவாங்க. ஓகே, ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன். ஸோ வெளியிலேருந்து கூட அவங்களுக்கு ஸ்டீல் வேணால் ஸ்டீலு, அவங்களுக்கு என்னென்ன தேவையானது, என்னென்ன ஒரு தேவையானதெல்லாம் வந்து வெளியில் கூட அவங்க எடுத்துக்குவாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து பார்லிமெண்ட்டுக்கு சொல்ல தேவையில்லை அவங்க. ஓகே, ஸோ அவங்க ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஈஸி டு ஆல்டர்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் என்னது? ஆல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வித்தின் இன்டர்னல் நம்ம என்னென்ன, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மெம்பர்ஸ் மாறுறாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கம்மியாக்குறாங்க, கேபிட்டல் கொஞ்சம் அதிகமாக்குறேன், ஸோ இது மாதிரி ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும். சிம்பிளாக நீங்கள் மெமரண்டம் ஆசோசியேஷன் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது பார்லிமெண்ட் கிட்டேருந்து ஒரு பெர்மிஷன் வாங்கணுன்னு உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் டிசிப்ளினா எல்லாமே நம்ம கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து கம்பெனி ஆக்ட் பிரகாரம் ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களுக்கு எல்லாமே என்ன ரூல்ஸ், என்ன ரெகுலேஷன்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ண எல்லாமே தெரியும். அதனால் ஆக்டிவாக இருப்பாங்க, அலர்ட்டாக இருப்பாங்க, டிசிப்ளினாக இருப்பாங்க. டிசிப்ளின்னா ஒரு ப்ராப்பரான வேலை எடுத்துகிட்டு வருவாங்க எல்லாத்தையுமே. ஸோ தட் இஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட்னா என்னது? லைக் அவங்கவுங்களுக்கு குவாலிஃபைட் பர்சன் அவங்க எம்ப்ளாய் பண்ணுறதுனால அவங்கவுங்களுக்கு தேவையான ஒர்க் அவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அதனால ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட் ஜென்ரலி எக்ஸிஸ்ட்ஸ். பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி நான் ஆல்ரெடி சொன்னேன். கவர்மெண்ட் கம்பெனிஸ் கம்பல்சரி ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் தட் ஃபைனலாக அந்த எண்ட் ஆஃப் தி மந்த், தட் இஸ் எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் 31st மார்ச் அந்த டைமில் அவங்க வந்து கம்பெனியில் நடந்த எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபார்மேட்டில் கொடுக்கணும், ரிப்போர்ட்டில் கொடுக்கணும் பார்லிமெண்ட்க்கு. ஓகே, ப்ரெசென்ட் பண்ணணும் கம்பல்சரியாக. நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ அது டிஸ்அட்வான்டேஜஸ். போர்ட் ஆஃப் டைரக்டர் பேக்ட் வித் எஸ்மென்னு நம்மளுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கவர்மெண்ட் எது சொன்னாலும் எஸ் ஓகே அவங்களுக்குன்னு சுயமாக அவங்க யோசிக்க மாட்டாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆட்டோனமி ஓன்லி இன் நேச்சர். ஆல்ரெடி நம்ம படித்தோம். ஃப்ரீடமாக இருக்கலாம், ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து
பொலிட்டீஷியன், மினிஸ்டர்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நம்ம சொல்லுவோம், தியரிட்டிக்கலில் தான் படிப்போம், அவ்வளோதான். A fraud on company act and constitution. ஸோ ஒரு கவர்மெண்ட் கம்பெனி வந்து சில டைமில் வந்து ஃப்ராட் கம்பெனி, ஓகே, அந்த பிரகாரம் இது வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு ஃப்ராட் கம்பெனியை ஒன்று கிரிட்டிசைஸ் பண்ணாக்கா பார்லிமெண்ட் வந்து ஓகே திரும்ப அந்த கம்பெனி க்ரியேட் பண்ணணுன்னு இருக்காது. ஓகே, ஸோ திரும்பி அந்த பார்லிமெண்ட் வந்து க்ரியேட் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் கம்பெனி வேண்டாம், இந்த கம்பெனியே வேண்டாம், இது ஃப்ராட் கம்பெனி தெரிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பிரச்சனை. ஸோ ஃப்ராட் கம்பெனி தெரிஞ்சால் திரும்ப நம்மளால் ஒரு ரீஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஃபியர் ஆஃப் எக்ஸ்போஷர்னால் என்ன? ஸோ ஆனுவல் ரிப்போர்ட் நம்பர் 5 கொடுக்கறதுனால ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன நடக்குது எல்லாமே தெரிய வரும். கரெக்டாக? ஸோ அவங்க வந்து புதுசாக இன்னோவேட்டிவ் பண்ணினா பயப்படுவாங்க. ஓகே, ஏன்னா கவர்மெண்ட் ஒரு பெர்மிஷன் இல்லாமல் அவங்களால எடுக்க முடியாது, மேனேஜ்மெண்ட் எதுவுமே பண்ண முடியாது. அதனால என்னென்னாக்கா எஸ்பாஸ் தான். ஓகே, எது இருந்தாலும் கவர்மெண்ட் எச்சாலும் ஓகே அவங்களுக்குன்னு சுயமாக யோசிக்கிற ஒரு தன்மை இதில் இருக்காது. ஓகே, தட் இஸ் ஃபியர் ஆஃப் அவங்களுக்கு டேலண்ட் எதுவுமே அவங்களால வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. அது ஒரு பிரச்சனை. லேக் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் அண்ட் டெபுடேஷன்ஸ். என்னன்னாக்கா ஸோ ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பர்டைஸ் பர்சன் இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இங்கே இல்லை கவர்மெண்ட்டில் எப்படின்னாக்கா ஒரு கிளர்க்காக இருப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 4-5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் மேனேஜராக ஹெட் ஆகிடுவாங்க. ஒன்றுமே அவங்களுக்கு அவ்வளோவா நாலேஜ் இருக்காது, அவங்களுக்கு குவாலிஃபைடாக இருக்க மாட்டாங்க, எக்ஸ்பர்டைஸ்டாக இருக்க மாட்டாங்க. பட் அவங்க வந்து சீனியர் பேஸில் எடுப்பாங்க. ஸோ இது மாதிரியெல்லாம் எடுக்கிறதுனால ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு ஆப்ரேஷன்ஸ் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் செல்ஃபிஷ் ஃபங்க்ஷனிங். டெஃபினட்டாக ஒரு கவர்மெண்ட் கம்பெனி வந்து அவங்க வந்து அவங்களுக்காக தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க பப்ளிக்காக எதுவும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. காசு ஆன் டைமில் வருதா, சேலரி ஆன் டைமில் வருதா, ஓகே அவ்வளோதான். ஓகே, ஸோ செல்ஃபிஷ் ஃபங்க்ஷன். அவங்க இப்போது ஒர்க் பண்ணிட்டோம் அப்படியே ஒர்க் பண்ணுவாங்க தவிர ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை. அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.